வரலாறு காணாத ஒரு தியாகத்தின் கதை இது. மக்காவில் தண்ணீர் பஞ்சம். கபாவின் தலைவரான அப்துல் முத்தலிப் கவலையிலே இருந்தார்கள். அப்போது கனவில் ஜம்ஜம் கிணறு இருக்கும் இடம் காட்டப்பட்டது. அவர் ஒரு நேர்ச்சி செய்தார். யா அல்லாஹ், எனக்கு 10 ஆண் பிள்ளைகளை தந்து இந்த கிணற்றை தோண்ட உதவினால் அதில் ஒரு மகனை உனக்காக பலியிடுகிறேன் என்று. அல்லாஹ் அவருக்கு 10 ஆண் மக்களை கொடுத்தான். ஜம்ஜம் கிணறும் கிடைத்தது. நேர்ச்சை நிறைவேற்றும் நேரம் வந்தது. அப்துல் முத்தலிப் தனது 10 மகன்களின் பெயர்களையும் சீட்டில் எழுதி குலுக்கி போட்டார். விழுந்தது யார் பெயர் தெரியுமா? அவர் உயிருக்கு உயிராக நேசித்த மகன் அப்துல்லா. இவர்தான் பிற்காலத்தில் நம் நபிகள் நாயகத்தின் தந்தை. ஊரே அழுதது. அப்துல்லாஹ்வை அறுக்காதீர்கள் என்று கெஞ்சினார்கள். இறுதியில் அல்லாஹ் அவருக்கு பகரமாக 100 ஒட்டகங்களை பலியிடைச்சு அப்துல்லாஹ்வை காப்பாற்றினான். அதன் பிறகு ஆமினா என்ற உத்தம பெண்ணோடு அப்துல்லாஹுவுக்கு திருமணம் நடந்தது.